அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக முஸ்லிம்களுடைய இதயத்தை கவரக்கூடிய புனிதமான நகரம்தான் மதீனா. அந்த மதீனாவுடைய மைய பகுதியில இருக்கக்கூடிய மஸ்ஜிதன் நபவி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசல். இந்த மஸ்ஜிதுக்குள்ள இருக்கக்கூடிய ரியாலுல் ஜன்னா பகுதியை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் வீட்டுக்கும் என் மிம்பருக்கும் இடையிலான பகுதி ஸ்வர்க்க தோட்டங்களில் ஒரு தோட்டம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அந்த ரியாலுல் ஜன்னா பகுதியில இருக்கு. ரியாலுல் ஜன்னா பகுதியில 8 முக்கியமான தூண்கள் இருக்கு. ஒவ்வொரு தூணும் நபியுடைய வாழ்க்கையோடு நேரடியா சம்பந்தப்பட்டது. அந்த 8 தூண்களுடைய வரலாறை இன்னைக்கு பார்க்கலாம். முழு வீடியோவையும் பாருங்க. ஏன்னா இது சாதாரண வரலாறு இல்லை. இது ஈமான அதிகரிக்கக்கூடிய நினைவு சின்னங்கள். உஸ்வானா ஹன்னானா, அழுகின்ற தூண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல ஜும்மா குதுபா செய்யும் போது ஒரு பேரிச்ச மர துண்டு மேல சாஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. பிறகு சஹாபாக்கள் அவங்களுக்காக ஒரு மிம்பர் செஞ்சு கொடுத்தாங்க. நபி மிம்பர்ல குதுபா செய்யும் போது அந்த மரத்துண்டு நபியுடைய பிரிவை தாங்க முடியாம ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் போட்டு அழுதுச்சு. அந்த அழுகைய மஸ்ஜித்ல இருந்த எல்லாரும் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து இறங்கி வந்து அந்த மரத்துண்டை தன்னுடைய கையால தடவி ஆறுதல் படுத்தினாங்க. அதுக்கு பிறகு அது அமைதியாச்சு. அந்த மரத்துண்டு இருந்த இடம்தான் இன்னைக்கு அழுகின்ற தூணா அடையாளப்படுத்தப்படுது. ஒரு மரத்துண்டுக்கு கூட நபியுடைய பிரிவை தாங்க முடியல. யோசிச்சு பாருங்க, நம்முடைய இதயம் நபியை எவ்வளவு நேசிக்குதுன்னு. உஸ்துவானா ஆயிஷா, சிறப்பு மிக்க தூண். இந்த தூணை உஸ்துவானா குர்ஆன்னு அழைப்பாங்க. ஏன்னு தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த மஸ்ஜித்ல ஒரு இடம் இருக்கு, அதோடைய சிறப்பை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா அங்க தொழுகிறதுக்காக சீட்டு குலுக்கி போட்டு தான் வர வேண்டி இருக்கும்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் வற்புறுத்தி கேட்டதால அந்த இடத்த காட்டுனாங்க. இந்த இடத்துல முஹாஜிர்கள் அதிகமா மார்க்க அறிவை பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கும் கூட இந்த இடத்துல தொழுக மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. உஸ்துவானா தௌபா, மன்னிப்பின் தூண். இந்த தூண் அபு லுபபா தூண்னு அழைக்கப்படுது. பனு குரைலா விவகாரத்துல ஒரு தவறு செஞ்ச அபு லுபபா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மனவேதனை அடைஞ்சாங்க. அல்லாஹ் தன்னை மன்னிக்கிற வரைக்கும் தன்னை தானே ஒரு மரத்துல கட்டி போட்டுக்கிட்டாங்க. பல நாட்கள் அப்படியே இருந்தாங்க. அவங்களுடைய தௌபாவை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் வசனத்தை இறக்குன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய கட்டை அவிழ்த்தாங்க. இந்த தூண் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் உண்மையான மனசோட தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான். உஸ்துவானா ஷரீர், கட்டில் தூண். ஷரீர்னா கட்டில்னு பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதன் நபவியில எத்திகாஃப் இருக்கும்போது அவங்க தூங்குறதுக்காக ஒரு கட்டில் இல்லனா பேரிச்ச ஓலையால செய்யப்பட்ட பாய இந்த தூணுடைய பக்கத்துல விரிப்பாங்க. உலகத்துடைய தலைவராய் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எளிமையான வாழ்க்கையை இந்த தூண் நினைவூட்டுது. இன்னைக்கு உலக தலைவர்கள் ஆடம்பரத்துல வாழ்றாங்க. ஆனா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. உஸ்துவானா ஹர்ஷ், அலி பாதுகாப்பு தூண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக சஹாபாக்கள் இங்க உட்கார்ந்து காவல் காப்பாங்க. அதுல குறிப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்க அதிகமா காவல் இருந்ததால இந்த தூண் அலி தூண்னு சொல்லப்படுது. பிறகு அல்லாஹ் உம்மை மக்களுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற அல்மாயிதா உடைய வசனம் இறங்கின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி தனக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உறுதியான தவக்கல். உஸ்துவானா உஃபூத், தூதுக்குழு தூண். அரேபியாவுடைய பல பகுதிகளில் இருந்து மக்கள் நபியை சந்திக்க வந்தாங்க. சிலர் இஸ்லாத்தை ஏத்துக்க வருவாங்க, சிலர் கேள்விகள் கேட்க வந்தாங்க, இன்னும் சிலர் அரசியல் தூதர்களா வந்தாங்க. அப்படி வரக்கூடிய தூது குழுவினரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அமர்த்தி தான் பேசுவாங்க. இங்க அவங்களுக்கு மார்க்கத்தையும் எடுத்து சொல்வாங்க. 7வதா உஸ்துவானா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலையுடைய தூண். இந்த தூண் ரொம்ப சிறப்பானது. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் நபியை சந்திக்க வரும்போது அதிகமா நுழையக்கூடிய இடமா இந்த இடம் இருந்ததா சொல்லப்படுது. இந்த இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்க ஸ்தலத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பொதுமக்களால இந்த தூணை நேர்ல பார்க்க முடியாது. இந்த இடத்துல வஹி இறங்கி இருக்கு. இதே இடத்துல மலக்குகளும் வந்தாங்க. உஸ்துவானா தஹஜுத்,
இரவு தொழுகை தூண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இது. இந்த இடம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு பின்புறமா அமைஞ்சிருக்கு. இரவுல எல்லாரும் தூங்கும்போது இங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுதாங்க. தன்னோட உம்மத்துக்காக அழுது துவா செஞ்சாங்க. நபி தஹஜ்ஜுத் தொழுததுக்கு அடையாளமா இந்த தூண் இருக்கு. இந்த தூண் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நாம எப்ப கடைசியா தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதோம்? ரியாலுல் ஜன்னாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் ஈமான், அன்பு, தௌபான்னு அல்லாஹ்வுடைய நினைவுகளை உயிர்ப்பிக்கக்கூடிய அடையாளங்களா இருக்கு. இந்த 8 தூண்களும் வெறும் கற்கள் இல்லை. ஒவ்வொரு தூணும் ஒரு வரலாறு. இந்த தூண்கள் நமக்கு ஈமானிய பாடத்தையும் மறக்க முடியாத நினைவுகளையும் கொடுக்குது. இன்னைக்கு அந்த தூண்கள் வெள்ளை நிற மார்பிள் கற்களால அலங்கரிக்கப்பட்டு அதோட பெயர்கள் வட்ட வடிவத்துல பச்சை நிறத்துல எழுதப்பட்டிருக்கு. ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய மக்கள் இந்த தூணை பார்க்கும்போது இந்த வரலாற்று நினைவுகளோட பாருங்க. வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதுல உள்ள பாடங்களையும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது தான் உண்மையான வெற்றி. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நமக்கும் அல்லாஹ் மஸ்ஜிது நபவிய நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக், ஷேர் செய்யுங்க. இன்னும் இஸ்லாமிய வரலாற்று வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.